கொஞ்சமாக எண்ணெய், அடுத்து சோம்பு கொஞ்சமாக போடுவோம். சோம்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, இலை எல்லாத்தையும் போடுவோம். மசாலா, கடல் பாசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குவோம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடுத்து வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு, உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அடுத்து தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி அடுத்து போட்டுருவோம். அடுத்து பக்கோடா குருமாவுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுருவோம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். ஏன்னா பச்சை மிளகா 2 ஏற்கனவே சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தான், ஏன்னா பக்கோடா போட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் இழுத்துரும். அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சுக்கணும். மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கணும். கொஞ்சமாக சோம்பு, பொட்டுக்கடலை கொஞ்சம், பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா கிரேவி திக்காக இருக்கும். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோம். குழம்பு நல்லா கொச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்து கொஞ்சம் மூடி வச்சு பச்சை வாசனை போடணும். நல்லா குழம்பு சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பக்கோடா போட்டு இறக்கிட வேண்டியதுதான். கடையில் வாங்கி வச்ச பக்கோடா. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா பக்கோடா கரைஞ்சி திக்காக கிரேவி மாதிரி ஆகிடும். குழம்பு மாதிரி இருக்காது. பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம்.
சுவையான பக்கோடா குழம்பு ரெடி. சிம்பிளாகவும் செஞ்சிடலாம்.